மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் அமிரா இமானுவேல், ஹெபர் பாக்ருன்வா, பாகிஸ்தான். தலைப்பு: வாழ்க்கை நிலையற்றது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. 10 வருடங்களுக்கு முன் எனது மைத்துனர் மாரடைப்பு காரணமாக திடீரென காலமானார். சில வினாடிகளுக்குள் அவருடைய 2 பிள்ளைகளும் தகப்பனற்றவர்களாயும் இளம் தாயார் கைம்பெண்ணாகவும் ஆனார்கள். அவர்களுடைய துக்கத்தினூடாக இயேசு அவர்களை தாங்கி வழிநடத்தினார். அவர்களின் வாழ்க்கை பல விதங்களிலும் மாறினாலும் கடவுள் மாறவில்லை. கண் சிமிட்டும் நேரத்திற்குள் நாம் அனைத்தையும் இழந்துவிட்டாலும் கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. துக்க நேரத்திலும் சில சமயங்களில் கடவுளின் அன்பை நாம் தெளிவாக காணலாம். யோபு பிள்ளைகளையும் உடைமைகளையும் ஒரே நாளில் இழந்தார். ஆசீர்வாதங்களால் நிறைந்திருந்த யோபின் வாழ்க்கை சாபம் போல மாறிற்று. ஆனால் யோபு நன்றியுடையவராக இருந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நாம் வாழ்க்கையின் போராட்டங்களை எதிர்கொள்ளும் போது கடவுளில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை தளராமல் பலனாக இருக்க வேண்டும் என்பதையே கடவுள் விரும்புகிறார். அவருடைய வாக்குறுதி உண்மையானதால் நாம் அவற்றை பற்றி பிடித்துக் கொள்வோம். யோபுவின் துன்பத்தில் கூட இருந்த கடவுள் எம்முடனும் கூட இருப்பார். ஜெபம். அன்பான தகப்பனே, நாம் எவற்றை எதிர்கொண்டாலும் உங்களில் மட்டுமே எமது நம்பிக்கையை வைக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருந்தாலும் கடவுள் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.